நித்திய அமிர்தம் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ். இந்த கடை வாசலில் தான் நிற்கிறேன். சும்மா ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்ட்டு தான். இந்த பூமியில் உலகத்தில் இன்னும் அறியப்படாத இடங்கள் இருக்கிறது. ஒரு 5 பில்லியன் மக்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் அறியப்படாத இடங்கள் இன்னமும் இந்த பூமியிலே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தீவுகள். பல தீவுகளில் மக்கள் வாழ்கிறார்கள், பல தீவுகளில் மக்களே இல்லை. முக்கியமாக இந்தோனேஷியாவில் சுமார் ஒரு 5000 அல்லது 3000 மேற்பட்ட தீவுகள் சிறியது பெரிய அளவில் இருக்கிறது. அதில் முக்கியமாக 2 ஜாவா, சுமத்ரா. அந்த ஜாவா தீவில் நான் சென்று வந்துள்ளேன், பல இடங்களுக்கு சென்று வந்துள்ளேன். சுமத்ரா நான் சென்று போனதில்லை. அது மலேசியாவிலிருந்து ஒரு போட் எடுத்தோ அல்லது சிறிய கப்பல் மூலமாகவோ நாம் அந்த இடம் சென்று விடலாம். எனக்கு தெரிந்தவர் ஒருவர் அப்படி இருந்தார், மலேசியாவில் நான் சந்தித்தேன். தொடர்பு இல்லை. அதுபோல் சென்டினல் தீவு என்ற ஒன்று இருக்கிறது. அது நமக்கு இந்தியாவிற்கு சொந்தமான தீவு தான். அந்தமானிலே பல தீவுகள் இருக்கிறது. அதில் ஒன்று அறிந்தது ஆனாலும் போக முடியாத ஒரு தீவு சென்டினல் தீவு. அங்கே மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் நாகரிகமற்றவர்களாக இருக்கிறார்கள். நம்மை போல் இல்லை, அவ்வளவுதான். அம்மனமாக இருக்கிறார்கள். அந்த வில்லையும் அம்பையும் வைத்துக்கொண்டு அங்கே வருபவர்களை வரமிடாமல் தடுக்கிறார்கள். மீறி உள்ளே நுழைந்தால் அம்பால் கொண்டு விடுகிறார்கள், தூக்கி கடலில் போட்டு விடுகிறார்கள். ஒரு அடர்ந்த காடாகத்தான் இருக்கிறது. கடல் பகுதி இருக்கிறது, கடல் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே அங்கே யாரையும் வரவிடாமல் அங்கேயே அவர்கள் இருக்கிறார்கள். யாராவது வந்தால் உடனே தயாராகி விடுகிறார்கள் கொள்வதற்கு. அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியும் ஒரு பெண்மணி அங்கே அவர்களுடன் பேசி பழகி சில தகவல்களை தெரிவித்தார். அது தெரியும் எனக்கு. அலன் என்பவர் வந்தார், ஆனால் அவரை கொண்டு விட்டார்கள். இதுபோல நாம் அறிந்த அல்லது அறியாத தீவுகள் இந்த உலகத்தில் பல இருக்கின்றன. அதுவும் இந்தோனேஷியாவில் பல இருக்கின்றன. இதெல்லாம் நான் எதற்கு குறிப்பிட, இதுபோல ஆஸ்திரேலியாவுக்கு அருகாமையிலே பப்புவா நியூ கினியா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாகாண தலைவராக இருக்கிறார், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், அதுவும் திருச்சியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் நேரில் சந்தித்துள்ளேன். அங்கேயும் நாகரிகம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். நாம் சினிமாவில் பார்ப்போம் அல்லவா, அதுபோல் மூக்கில் காதில் என்னென்னமோ இப்போ கூட ஆப்பிரிக்கா நாட்டில் பல பழங்குடிகள் அப்படி தான் இருக்கிறார்கள். ஈவன் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பல பழங்குடிகள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒதுங்கியே வாழ்கிறார்கள், மற்றவர்களுடன் கலப்பதில்லை. ஏன் இதை நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் என்றால், எல்லோரும் இது போன்ற நாகரிகமான வாழ்க்கையில் தான் வாழ்கிறோம். நமக்கு அந்நியமாக பலர் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். அவர்கள் தனித்தே வாழ்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அதனால்தான் எல்லோருக்கும் அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன். நாம் அறியாத இடங்கள் உலகத்தில் இந்த பூமியிலே பல இருக்கின்றன, குறிப்பாக தீவுகள். அதற்காகத்தான், வேறு எதுவுமே இல்லை.